அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, இன்று நாம் இயல் 3 விரிவானம் சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய வாடிவாசல் என்ற துணைப்பாட பகுதியினுடைய தொடர்ச்சி பகுதி என்று நாம் காண்போம். ஏறு தழுவல், அதாவது கலித்தொகையில் ஏறு தழுவல் அப்படின்னு நமக்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம், இந்த பாடலுடைய பார்த்தோம் என்றால், கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுபையும் புல்லாலே ஆய மகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தொய்தற்கு அரிய உயிர் துறந்து நைவாறு ஆய மகள் தோல் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. கலித்தொகையில் 103வது பாடல், 63, 67 வரிகளில். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூடி கொள்ளுகின்ற ஏற்றினுடைய, அது ஏற்றினுடைய அப்படின்னா காளையே உடைய, கோடிற்கு அப்படின்னா கொம்புக்கு, அஞ்சும் பொதுவனை மறுபிறப்பிலும் ஆயர் மகள் தழுவாள் என்பதாகும் சொல்கிறார். அதாவது என்னென்னா, கூடிக்கொள்ளுகின்ற அந்த ஜல்லிக்கட்டு அந்த காளையில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் திருமணம் எப்படி பண்ணிக்குவாங்கன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, போய் காளையை அடக்கிட்டு வந்தால் தான் என்ன திருமணம் பண்ணிக்குவோன்னு அப்படி இருந்தது. அதான் சொல்கிறார். அப்படி யாராவது ஒருவர் அந்த மாட்டினுடைய கொம்பை பார்த்துட்டு அது அஞ்சுனாங்கன்னா, அந்த பொதுவனை, அந்த வீரம், அந்த ஆண்மகனை மறுபிறப்பு ஆனால் கூட என்ன பண்ண மாட்டான், அந்த ஆயர் மகள் திருமணம் பண்ணிக்க மாட்டான், அதை தழுவாள் என்பதாகும் சொல்கிறார். அதை சொல்கிறார். அந்த பாடலில் இறுதியில் அடைக்கப்பட்ட மற்றும் அடைக்கப்படாத காளைகள் தொழுவத்தை கடந்து வயல்வெளிகளுக்கு ஓட்டிவிட்ட பின்னர் காளைகளும் ஆயர்குல மகளிரும் ஆட்டம் ஆடும்போது திருமாலையும் அரசனையும் வாழ்த்துகின்றனர் அப்படின்னு சொல்லி பாடலுடைய பொருளை வச்சு முடிச்சிருக்கிறாங்க. அதான் சொல்றார். கொள்ளேற்று கோடன் சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் அஞ்சார் கொலை ஏறி கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தொய்தற்கு அரிய உயிர் துறந்து நைவர ஆய மகள் தோல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இதை கலித்தொகையில் சொல்லப்பட்டுள்ளது. அதான் சொல்கிறார். அதாவது கூடி கொள்ளுகின்ற ஏற்றினுடைய, அதாவது காளையினுடைய கோட்டிற்குன்னா கொம்புக்கு, அஞ்சும் எவன் ஒருவன் அஞ்சுகின்ற அந்த ஆண்மகனை, பொதுவானை அப்படின்னா ஆண்மகனை, மறுபிறவி ஆனாலும் கூட என்ன பண்ண, ஆயர் மகள் தழுவாள், திருமணம் பண்ணிக்க மாட்டா என்பதனுடைய பொருள். அது இந்த பாடல் பொருள்னு சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம அப்படி கிடையாது. இப்போ எவ்வளோ மாறி போச்சு. பார்க்குறோம், பொண்ணு பார்க்க போகிறோம், திருமணம் பண்ணுறோம், பேசி வீட்டார் பேசி திருமணம் முடிச்சுக்கிறோம், அது வேறு. ஆனால் அப்போல்லாம் எப்படி இருந்ததா, இப்படி தான் முறைகள் வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த கலித்தொகையில் சொல்லப்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோம்னா, இந்த ஏறுதழுவலில் பார்த்தோம்னா, ஏறுதழுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே இது நமக்கு இதில் ஏறுதழுவல், மஞ்சி விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்றாகும். இதில் பார்த்தோம்னா இந்த ஏறுதழுவல், மஞ்சி விரட்டு, நம்ம சொல்ல முடியாது, ஏறுதழுவல் சொல்லுவாங்க, மஞ்சி விரட்டு அல்லது ஜல்லிக்கட்டு, மூணில் எல்லாமே ஒன்று தான். அதை என்ன பண்ணுவோன்னா என்பது தமிழருடைய மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு என்பது என்ன, காளை மாட்டை குறிக்கும். மாட்டை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதான விளையாட்டுக்கு தான் என்னது ஏறுதழுவல், அது ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேரில். இன்னும் சொல்லப்போனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுடைய சொர்க்க பூமியாக இன்னும் திகழ்ந்து வருகிறது. ஜல்லிக்கட்டின் சொர்க்க பூமி எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நம்ம சொல்லணும், புதுக்கோட்டை மாவட்டம். அதை நாம் சொல்லலாம். புரிஞ்சுக்கலாம், புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்மளுடைய கூட பண்டைய காலத்துலலாம் எப்படி இந்த ஏறுதழுவல் இருந்தது கூட நமக்கு என்ன பாருங்கள், இந்த படத்தில் கூட நமக்கு புத்தகத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண்மகனானவன் எப்படி அந்த ஜல்லிக்கட்டை அந்த திமிலை பிடிச்சி அந்த காளையை அடக்குவது போல ஒரு படம் கூட நமக்கு என்னது கொடுக்கப்பட்டு உள்ளது. சரி, இது பார்த்தோம்னா தமிழர்களுடைய வேறு விளையாட்டுகளில் ஒன்றாகும் நமது ஜல்லிக்கட்டு. இவ்விளையாட்டு பார்த்தோன்னா மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு என்னும் ஊர்களிலும், திருச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய சூரியூர், நாமக்கல் மாவட்டத்தில் அலங்கா நத்தம்,
சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி, அப்புறமேட்டு கோலமேடு, தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாத்தாமலை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தோன்னா ஆதமங்கலம், புதூர் மற்றும் தேனிமலை. தேனி மாவட்டத்தில் போன்ற பெரிய ஊர்களில் கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்டுதோறும் தை மாதத்தில் பொங்கல் திருநாளையொட்டி நமக்கு இன்னும் கூட சிறப்பாக என்ன பண்ணுறது, இந்த ஏறு திருவிழானது நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தோன்னா சல்லி என்பது அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோம்னா, சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படக்கூடிய ஒரு வளையம். மாட்டின் வளையத்தை கழுத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், அதுக்கு வளையம். அது என்ன பண்ணுறோன்னா புளியங்கொம்பினால் வளையம் செய்து அப்புறமேட்டு அந்த காளையினுடைய கழுத்திலிருந்து அணிவாங்க. அது இன்னும் கூட வழக்கத்தில் இருக்குது. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த சல்லி காசு, அது இந்திய நாணயங்களுடைய மதிப்பு அப்போ இருந்தது. அந்த இந்திய நாணயம் இருந்துச்சு. அதைத்தான் என்ன பண்ணுறவங்கன்னா, அது ஒரு துணி, அதைத்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மாட்டினுடைய கழுத்தில் வந்து கட்டுவாங்களாம். அந்த சல்லி காசை கட்டுறது வழக்கமாக இருந்தது. அப்புறம் அது என்னவோ நாளையோட என்ன மாறி போச்சுன்னா சல்லிக்கட்டு அப்படின்னு இருந்தது. அந்த சல்லிக்கட்டு என்பது பின்புடைய பேச்சு வழக்கில் அப்படியே நாளடைவில் மாறி போய் அது ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஆனது அப்படின்ட்டு வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. சரி, நாம் என்ன நேற்று பாடப்பகுதி தொடர்ச்சி பகுதி என்று நாம் என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். சரி, நேற்று நாம் என்ன பார்த்தோம்னா, மருதன் கற்று நான் என்ன பண்ண பிடியை விட்டுறாத பிச்சி அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம நேற்று பார்த்தோம். சரி, இன்றைக்கி அது தொடர்ச்சி பகுதி என்று நாம் பார்ப்போம். சொல்கிறார், ஆள் உயரத்துக்கு மேல் எழுப்பிய அந்த காளை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கிய கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது. அப்படியே பறந்து போகுது. அப்போ என்ன ஒரு பிச்சு அவனோட சேர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா? அப்போ அது போல் போகுது. கீழே அப்படி போய் அப்படி கீழே இறங்குதான். பிச்சி பிடிவிடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவ்வி விட்டது. அப்போ ஆள் உயரத்துக்கு அப்படி எருகியார் போனது கீழே அப்படியே வருது. ஆள் உயரத்துக்கு மேலே எழுப்பி அந்த காலை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கிய கால்கள் அப்படி தரையில் அடித்துக்கிட்டு அப்படியே வருது, கீழே இறங்கியது. அப்போ பிச்சியும் பிடிவிடாமல் அவனு திம்மியில் என்ன பிடிச்சி பிடிச்சிக்கிட்டான். பிச்சியும் பிடிவிடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்து நிலைக்க துளாவினான். அவனும் எனக்கு பிடி வேணும் இல்லையா, காலில் நிலத்தில் ஊனா அப்படி நல்லா பிடி வேணும் இல்லையா, அவனும் அப்படி செய்கிறான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவ்வி விட்டது. பிடியை விட்டிராத கூட்டத்தில் இருந்து பதறின ஆர்ப்பரித்த கத்தல்கள். ஐயோ தம்பி விட்டுறாத ஆனால் ஒவ்வொரு பேரும் கத்துறாங்க, விட்டுறாத பிடியை விட்டுறதுனால இறுக்கி பிடிச்சிக்கோ, திம்மியில் நல்லா இறுக்கி பிடி, அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கத்துறாங்க. ஒரு தவுக்கு நின்றுட்டானடா, இரண்டாவது தவில் உருட்டிடும். சில ஒரு தாவுக்கு என்ன பண்ணாவன் எப்படியாவது அது திமிரும் இல்லையா, அது திமுறதுன்னு சொல்கிறான் முடியாது. அப்போ நின்றுச்சு நம்ம ஒரு தவுக்கு நின்றுட்டானா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது தவில் உருட்டிடும். கிழக்கத்தியான் கை அந்த சளைக்குதுடா அப்படின்னு சொல்கிறான். கிழக்கத்தியான் கை சளைக்குது, அந்த கை என்னது எவ்வளோ நேரம் பிடிக்க முடியும் நம்ம பிடிப்பு, அதான் சொல்கிறான் ஒருத்தன். ஐயோ கிழக்கத்தியான் கை பாரா சளைக்குதுடா அப்படின்னு சொல்கிறான். ஓ 2 தவுக்கு நின்றுட்டான், பரவாயில்லையே 2 தவுக்கு நின்றுட்டான். வாடிபுரம் காலை பிடிபட்டு போச்சு. 2 வாடிபுரம் காலை பிடிபட்டு போச்சு. பிச்சி விட்டுறாதாய், இந்த ஒரே தவு தான் அப்படின்னு சொல்கிறான். பிச்சி விட்டுறாதரா, 2 தவுக்கு நின்றுட்ட. 2 தவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுற நீ பிடிச்சிக்கிட்ட. 2 தவுக்கு நீ பிடிச்சிட்ட, அப்படி இன்னும் ஒரு தவு பிடிச்சி விட்டுறாத, பிச்சி விட்டுறாத, அப்படி இது ஒரே ஒரு தவு தாண்டா அப்படின்னு சொல்வதை போகிற நம்ம அப்படியே திமிரும் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. நான் தாவி குறிக்கலையா அப்படின்னு சொல்கிறான். காளையும் சளைக்குதடாய், 3வது எப்பில் உரமில்லை அப்படின்னு சொல்கிறார். காளைக்கு அது என்னது, ஐயோ என்னடா விடவே மாட்டேங்கிறான், நம்ம இந்த பிடிச்சிக்கிட்டானே, அதுக்கு என்னது அப்படியே ஒரு சளைச்சி போச்சு கொஞ்சம், அதுக்கு என்னது கொஞ்சம் இது வேணும்ல அப்படியே விடுது. 3வது எம்பில் உரமில்லை, மூணாவது முறை அதுக்கு என்னது உரம் இல்லைன்னா அது திரும்ப கூட முடியல அப்படின்னு சொல்கிறார். 1 தவு 2 தவு 3வது தவுக்கும் அவன் நின்று விட்டான். 3 தடவையும் காளை அவனை உருட்டி எரிந்து கிழித்திருக்க வேண்டும். ஆனால் 3வது இந்த 1 தவு 2 தவு 3வது தவுக்கும் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் நின்றுட்டான். 3 தடவையும் காளை அவனை என்ன பண்ணும், உருட்டி எரிந்து கிழித்திருக்க வேண்டும். 3 தவமுறை என்ன பண்ணி கிழித்திருக்க வேண்டும். ஆனால் இது படுற இந்த காளையானது அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே நின்றுடுச்சான், ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி அந்த பிடிப்பு அந்த அளவுக்கு சொல்கிறான். அதான் சொல்கிறார். என்ன பண்ண அப்படியே ஒரு தவு தாவிட்டு போகுது, பிச்சு தூக்கிட்டு அப்படி தாவிட்டு போன அந்த காளையானது அப்படியே கீழே வரும்பொழுது எப்படி இருக்குதான்,
முதுகு குவிந்து காலை அந்தரத்தில் முதுகு குவிந்து தலை உள்ளடக்கிய கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே அப்படியே இறங்கு. பிச்சு என்ன பண்ண பிடிவிடாமல் கூடவே இறங்கினான். கால்களில் பதித்து தரையில் பதித்து நிலைக்கு துளாவினான். அவன் விரும்ப முடியறான். ஏன்னா அவனும் என்ன பண்ண அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கணும் இல்லையா, காளை மாட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கால்கள் அதில் என்ன பண்ண அதுக்கு பிடிப்பு வேணும் இல்லையா, அது பண்ணுறான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவி விட்டது. திரும்பி அவனை தான் விட்டல தவுது. எல்லாம் கத்துறாங்க, பிடியை விட்டுறாத கூட்டத்தில் 16 ஆர்ப்பரித்த குரல்கள். ஒரு தவுக்கு நின்றுட்டான், 2 தவுக்கு நின்றுட்டான். ஆனால் இவனோட கையும் என்னது கொஞ்சம் எல்லாம் சொல்லிட்டு கையை சலிச்சு போச்சாட்டுங்கிறா அப்படிங்கிறான். 2 தவுக்கு நின்றுடாடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி. வாடிபுரம் காலை பிடிபட்டு போச்சு. சரி காலை அவ்வளோதான், 2 தவுக்கும் அவன் உடலை காலை பிடிபட்டு போச்சுன்னு பேசிக்கிறாங்க. நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க. பிச்சு விட்டுறாதடா, இன்னும் இந்த ஒரே தவு தான் அப்படின்னு கத்துறான். காலையும் சலிக்குதாடா, காலைக்கு சலிச்சு போச்சு, என்னடா உடவே மாட்டேங்கிறாங்க மாதிரி. அதுக்கும் 3வது எம்பில் உரம் இல்லை, அதுக்குனால 3வது திரும்ப தவுதுக்கு அதுக்குனால முடியாது அப்படிங்கிற போகிற. 1 தவு 2 தவு 3 தவுக்கும் அவன் நின்று விட்டான். 3 தடவையும் காலை அவனை என்ன பண்ணியிருக்கணும், அவனை போட்டு பரட்டி எடுத்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணல, அதை எதுவும் செய்யலை. 3 தடவையும் காலை அவனை உருட்டி எரிந்து கிழித்திருக்க வேண்டும். ஆனால் எதுவும் செய்யலை. பையன் நல்ல வீரம்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கலாம் பேசிக்கிறது போல் இந்த கூட்டத்திலலாம் பேசிக்கிறாங்க. சரி, மீண்டும் இதன் தொடர்ச்சி பகுதியை நாளைய பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.